ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மஜ்ஜிகா உப்புமா. அதாவது பார்த்திங்கன்னா தயிரில் ரவை உப்புமா பண்ணுறது. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரவையை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்துருக்கிறேன். இந்த 1 டம்ளர் ரவைக்கு நம்ம 2 டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இது வறுப்பட்டுருச்சு. கலரும் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுது. இதை வந்து வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம தயிர் எடுத்து வச்சுக்கலாம். தயிர் கூட வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நான். இதை நல்லா வந்து கடைஞ்சிக்கணும். ஏன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தயிர் கிரம்பிளாக இருக்கக்கூடாது. நல்லா அது வந்து சாஃப்டாக ஒன்றா வந்துடணும். இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஒரு வாணலி வச்சு அந்த வாணலியில் வந்து எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, பெருங்காயம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் தாளிச்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து கடுகு சேர்க்குறேன், அதுக்கப்புறம் பெருங்காயம் சேர்க்குறேன். இது ரெண்டுமே நல்லா வந்து உங்களுக்கு பொரிஞ்சு வரணும். இது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது ரெண்டும் சேர்க்க போகிறோம். இதுவும் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டிலலாம் எப்படி மோர்களி பண்ணுவோமோ அதை மாதிரி தான். நான் வந்து காஞ்ச மிளகாய்க்கு பதிலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மோர் மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது சேர்த்துட்டு இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா, இது புரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் வேணால் சேர்த்துட்டு நம்ம வச்சுருக்கிற மோரையும் இதில் சேர்த்துட்டு வறுத்து வச்சுருக்க ரவையுமே இதில் வந்து உடனே போட்டுடலாம். நீங்கள் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை இதில் சேர்த்து நல்லா கலரி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான உங்களுக்கு மஜ்ஜிகா உப்புமா ரெடி ஆகிடும். இது வந்து ரவா உப்புமாவில் பண்ணுறது. மோஸ்ட்டாக நம்ம மோர்களி வந்து அரிசியில் பண்ணுவோம். இது வந்து ரவையில் பண்ணுறதுனால சாப்பிட்றதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். உடம்புக்கும் எந்த வித தொந்தரவும் பண்ணாது. வயிறு வலியெல்லாம் வராது. சில பேருக்கு ரவை வந்து ஒத்துக்காது. அதெல்லாம் இல்லாத இது வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட்டாக இருந்துன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணாலுமே கொஞ்சம் நேரம் ஆக உங்களுக்கு வந்து நல்லா கெட்டியாகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.